400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மோசேயின் பிறப்பு, வளர்ப்பு, உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அழிக்கப்பட்ட 10 வாதைகள், 10 பிரமாணங்கள், ஆசரிப்பு கூடாரம், 40 வருஷம் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும்படி அழைக்கிறார். யாத்திராகமம். வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக இப்போது கெர்ஷோம் பொதுகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இப்போது கெர்ஷோம் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த 3ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த காலாண்டு பாடம் முழுவதும் யாத்திராகமம் புஸ்தகத்திலிருந்து நாம் நல்ல பாடங்களை படிக்க இருக்கிறோம். காலாண்டு பாடத்தின் தலைப்பானது யாத்திராகமம் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணம். இந்த வார பாடம் 2. பாடத்தின் தலைப்பு எரிகிற முட்செடி. மனப்பாட வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றார். சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடம் ஒரு மிக நேர்த்தியான ஒரு பாடம், 2வது பாடம். இதை இந்த அறிமுகத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசிக்கிறேன். அதாவது மோசே மற்ற குழந்தைகளைப் போல கொல்லப்படவில்லை. இவன் இரட்சகன் என்பதை முன்னதாக ஆண்டவர் அறிந்து அவனை நியமித்தார் என்று பார்க்கிறோம். இதில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா, யார் கொன்னாங்களோ அவங்க வீட்டிலேயே இவர் வளர்ந்தார். வளர்ந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த முதல் 40 வருஷம் தேவ திட்டம் இவருக்கு புரியல. ஆனால் ஏதோ என்னை கொண்டு ஆண்டவர் என்னுடைய ஜனத்துக்கு செய்ய போகிறாருன்றது தெரியும். ஆனால் ஒரு தனிப்பட்ட அழைப்போ அல்லது ஒரு தரிசனமோ அவருக்கு கிடைக்கவில்லை. இதை தான் இன்றைக்கி பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். முட்செடியில் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறார். குறிப்பாக எத்ரோவின் ஆடுகளை அந்த 40 வருஷம் அந்த முடிகிற ஒரு தருவாயில் இந்த ஒரு அழைப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் எப்போயும் போல் என்ன பண்ணுறாரு, ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறாரு. ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறார். எப்பவுமே ஒரு செடி எரிஞ்சா என்ன ஆகிடும், சாம்பல் ஆகிடும். ஆனால் இது எரிந்தும் அங்கு சாம்பல் ஆகாமல் இருக்கிறதை இவர் பார்த்த பொழுது இது ஏதோ ஒரு அதிசயமாக இருக்கிறது என்று பக்கத்தில் போன பொழுது தேவனுடைய சத்தத்தை அவர் கேட்கிறாரு. இங்கே தான் தேவனுடைய மகிமை முதலாவதாக அவருக்கு வெளிப்படுகிறது. கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய பாதரட்சியை கலட்டு, நீ நிற்கிற பூமி என்னவா இருக்கிறது, பரிசுத்தம் உள்ள பூமியாக இருக்கிறது. இவர் தேவன் என்பதை இதோ மோசே உணர்ந்து கொள்ளுகிறார். பிற்பாடு இவர் என்ன ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறார்னா, துவக்கத்தில் எடுத்ததும் இந்த அழைப்பை ஆண்டவர் கொடுத்ததும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிறைய சாக்கு போக்குகளை சொல்கிறார். அதை நம்ம விரிவாக பாடத்தில் படிக்க போகிறோம். ஆனால் பிற்பாடு தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்த பிறகு அவருடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அறிமுகத்தில், நாம் தேவ திட்டத்திற்கு உட்பட்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய சுய சித்தத்தை நாம் விரும்பி அதன் பிரகாரமாய் போகிறோமா? அப்படி நாம் போவோமே என்றால் ஏமாந்து போனவர்களாய் நாம் காணப்படுவோம் என்பதை இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். மோசேயினுடைய பிறப்பு 40 வருஷம் அரண்மனையில் இருந்து அங்கேருந்து ஓடி போகிறார். ஒரு 1ஆம் பாடம் முடிந்து விட்டது. 2ஆம் பாடத்தில் நம்ம கடந்து போகிறோம். ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்போ மோசே தனது 2ஆம் கட்ட 40 ஆண்டு வாழ்வில் என்ன செய்தார்? நாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஏதோ மோசே வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு வேளை படிக்கலாம். ஆனால் அங்கே நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே, அங்கே இயற்கையிலே அவர் விருதாவாக செலவழியவில்லை. கடவுள் அவரை என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவன் ஒரு மேன்மையான திட்டத்திற்கென்று அவரை பண்படுத்தி கொண்டிருந்தார். அங்கே அவருக்கு லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. பிள்ளைகள் பிறந்தாங்க, 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. அப்புறம் அந்த நாட்களிலே அந்த ஜெனரேஷன் டிஃபெக்ட் என்று சொல்லுவோம்ல, தன் மூதாதையத்துக்கு இந்த பிரச்சனை அவருக்கும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தன் சொந்த கிரியைகளை சாறுதல். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அங்கே ஈசாக்கு பிறக்க தாமதமான பொழுது அங்கே ஒரு ஷார்ட்கட்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. அப்போது யாக்கோபு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கிறான் அப்படின்னா ஏமாற்றி பெற்றுக்கொள்கிறான்.
அதே போல் இவர் என்ன நினைச்சாரு, என்னுடைய இராணுவ யுக்திகளை பயன்படுத்தி நான் என்ன செய்து விடலாம், இஸ்ரவேலை அங்கே நான் விடுதலை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அப்போ இந்த ஆடுகளை மேய்ப்பதில் ஆண்டவர் அவருக்கு சுய மறுப்பையும் பொறுமையும் என்ன செய்திருந்தார் அப்படின்னு நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். மறக்க வேண்டியிருந்த அநேக காரியங்கள் தேவனுக்கு அவருக்கு என்ன செய்தார், போதித்திருந்தார். எகிப்தில் நிறைய படிச்சுட்டாரு, இங்கே நிறையா மறக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ தலைமைத்துவ பண்புகளை கற்றுக்கொண்டார், எல்லாவற்றுக்கும் மேலாக கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்றதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக பார்க்கும் பொழுது இங்கே இந்த வனாந்தரமான இடத்துல தேவனோடு நெருக்கமான அந்த சூழலில் யோபுவும் ஆதியாக புஸ்தகம் என்ன செய்யப்பட்டது, அங்கே மோசையினால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனத்தின் வெளிச்சத்தை பெற்று அந்த முக்கியமான பங்கை அவர் ஆற்றினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், ஆண்டவர் தன்னை மோசையிடம் எப்படி அறிமுகப்படுத்தி கொண்டார்? அவருக்கு பிரபலமான முறையிலே அறிமுகப்படுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, அவர் முதல் 40 வருஷம் எகிப்தின் கல்விகளை அவர் கற்றிருந்தாலும், இவர் அந்த ஸ்டார்டிங் அந்த பேசிக்கான சின்ன வயசில் யார் கூட இருந்தார்னா இவருடைய சொந்த தாய்கிட்ட தான் இருந்தார். அப்போ அந்த தாய் இவருக்கு சிறு வயதிலேயே என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, நாம் விசேஷித்தவர்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நம்முடைய தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த நாமங்களை அந்த அம்மா ஊட்டி வளர்த்ததுனால இப்போ அதே நாமத்தை கொண்டு ஆண்டவர் இவருக்கு தரிசனமாகிறார். எடுத்ததும் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று அங்கு சொல்லாமல், ஆண்டவர் இதோ நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாக இருக்கிறேன். இங்கே கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் விசுவாசத்தோடு மரித்தபடினால் இவர்கள் என்னுடைய பார்வையில் இன்னும் ஜீவிக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். மரித்தவர்களாக இருந்தாலும் அவர்களை உயிரோடு எழுப்புவேன் என்கின்ற நம்பிக்கையின் நிச்சயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை தான் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து தொடுவார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை மோசேவுக்கு அங்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று அழகாக புதிய ஏற்பாட்டில் பிரசங்கத்தில் சொல்றார். இப்போ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதோ இஸ்ரவேலின் தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமில்லாமல் அந்த ஜீவனை காக்கிறவராகவும், மரித்தாலும் அவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்கின்ற ஒரு அடையாளத்துடன் மோசேவுக்கு வெளிப்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நாம கடந்து போகலாமா? மோசேயிடம் தரிசனமான கர்த்தருடைய தூதனானவர் யார்? அங்கே வேதாந்தத்தில் யாத்ரா 3:2 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவில் இருந்து அங்கே தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் வசனம் 4 வாசித்தோம் அப்படின்னா, அங்கே அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அப்போது இதனை வைத்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் நன் அதர் தேன் இட்ஸ் அ டிவைன் பீயிங், ஒரு தெய்வீக நபரை குறிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இங்கு மாத்திரமல்ல, வேதத்தின் அநேக இடங்களை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 22:11 அங்கே ஈசாக்கை பலியிடும் பொழுது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அங்கே தரிசனமாகி நீ உன் பிள்ளையான மேல் கை போடாதேன்னு சொல்வதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 16:8-14 அங்கே ஹாகார் சாராயை விட்டு ஓடி போகும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே தரிசனமாகிறார். அதே அதிகாரம் வசனம் 14 ஹாகார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். முதல் கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகார் பேசும் பொழுது நான் கர்த்தர் என்னை கண்டிருக்கிறாரு, என்னை காண்கிற தேவன் சொல்லி சொல்லும்போதே பார்க்க முடியும். அது தெய்வீக நபரை குறிக்கிறது. நியாயாதிபதிகள் 6:11-12 இங்கே கிதியோனின் அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிதியோன் சொல்றார், ஐயோ கர்த்தருடைய தூதனானவரை முகமுகமாய் கண்டேனே என்று சொல்லி இங்கே பயப்படுகிறதை பார்க்க முடியும். சகரியா 3:1 இப்படி பல வசனங்களிலே கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பேசுகிறார். அவரே தேவனாயும் இருக்கிறார். தெய்வீக நபரை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இது வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்குவதாக இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்துகிற இயேசுவே அந்த தெய்வீக நபர் என்பதை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், எகிப்தில் அடிமைத்தனத்தில் அகப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்காக இயேசு இறங்க அவர் கூறிய காரணங்கள் என்னென்ன? இதை கிறிஸ்து என்று இப்போ நீங்கள் வெளிப்படையாக கேள்வி கேட்டீங்க. பாஸ்ட் கிறிஸ்து என்கின்ற நாமத்தை சொல்லலை, அதுக்கான விளக்கத்தை நேர்கள் கொடுக்க வேண்டும். தூதன் என்று சொல்லும்பொழுது படைக்கப்பட்டவர். பழைய ஏற்பாட்டில் தூதனுமானவர் என்று சொல்லும்பொழுது அது கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன் அப்படின்னா, பிதாவால் அனுப்பப்பட்ட வார்த்தையானவராக அவர் இருக்கிறார். அவர் டிவைன் பீயிங். அவர் தன்னில் தான் ஜீவன் உள்ளவர் என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பழைய ஏற்பாடு முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது யார் அப்படின்னா, இரட்சகராகிய
இயேசு கிறிஸ்து. அதை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் அழகா உறுதி செய்கிறார். அவங்களோட கூட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். இப்போ அதன் அடிப்படையில் இந்த யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது கிறிஸ்து தான் யாரோட பேசுகிறாரு? மோசேயோட பேசுகிறாரு. அவர் முதல் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, என் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்களை விடுவிக்கும் பொருட்டாக உன்னுடைய முற்பிதாக்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ இங்கே என்ன ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவரே அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அவைகளை நிறைவேற்றுகிறார். ஒரு விடுதலையின் செய்தியோடும் ஒரு ரட்சிப்பின் செய்தியோடும் மோசேவை சந்தித்து பிற்பாடு பெரிய அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் கிறிஸ்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். நீங்கள் யார் என்று சொல்லி நான் சொல்ல வேண்டும் சொல்லும்போது அவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதன் அர்த்தம் என்ன? அங்கே மோசே அங்கே ஆண்டவர் வந்து பேசும் பொழுது கேட்கிறார், உங்களுடைய நாமம் என்ன? இப்போ மோசேக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனாலும் இங்கே என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், இங்கே பெயர் அதில் ஒரு முக்கியமான அர்த்தம் அடங்கி இருக்கிறது. அந்த பெயரிலே மோசேவை அனுப்பின இயல்பு மற்றும் வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் மோசே கேட்குறாரு, நான் போய் சொன்னால் நம்ப மாட்டாங்க, உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி எங்கே சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார், நிகழ்காலத்திலும் இருக்கிறார், எதிர்காலத்திலும் இருக்கிறார். அப்போது ஆதியாகமம் 15:7 ஆண்டவர் சொல்லும் பொழுது, பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு ஆபிரகாமத்தில் சொல்கிறாரு, உன்னை ஊர் என்கிற கல்தேயுடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அவர், அந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது நிறைவேற்ற போகிற தேவன் அவர், எதிர்காலத்திலும் அவர்களோடு கூட இருக்கக்கூடிய தேவன் அவர் என்கிற சுயத்தோற்றமுடைய நித்தியமானவர் என்கிற ஒரு பொருளை அடங்கிய ஒரு வாக்கியம்தான் இருக்கிறவராக இருக்கிறேன். அங்கே ஏசாயா 57:15 ஒரு அருமையான வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். முதல் பகுதி அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அதே நேரத்தில் தாழ்த்துகிறவருக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்கிற ஒரு மேன்மையான அர்த்தத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. யாவே மற்றும் ஏலோகிம் என்பதின் அர்த்தம் என்ன? இந்த 2 நாமங்களும் தொடர்ச்சியாக இந்த யாத்திரையாகமம் புத்தகத்தில் முன்னும் பின்னுமாக வருகிறதை நாம் பார்க்க முடியும். இதை வந்து குறிப்பாக யாவே என்கின்ற நாமத்தை நாம் ஆதியாகமத்திலேயே பார்க்க முடியும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறாரு. நமக்கு தமிழ் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் இடத்துல சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக உத்தமமாக இரு, என்னுடைய உடன்படிக்கையை நான் உனக்கு உறுதி செய்வேன். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் கொஞ்சம் உத்தமமாக இல்லை. முதல்ல புறப்பட்டு வராரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இந்த பிள்ளை பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் அவருக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை. மனைவியுடைய ஆலோசனையை கேட்டு அங்கு வேலைக்காரியை திருமணம் செய்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ மீண்டுமாக ஆண்டவர் அவரிடத்துல உடன்படிக்கையை உறுதி செய்கிறார். இங்கே என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, இந்த நாமத்தின் மூலமாய் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு மனிதனோடும் நான் உறவாடுகிற தேவன் என்கின்ற ஒரு உறவை வெளிப்படுத்தக்கூடிய நாமம் தான் என்னது? யாவே என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் எலோஹிம் என்று நாம் வரும்பொழுது இவர் எல்லா ஜனத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார், ஜீவாதிபதியாக இருக்கிறார். இவர் மூலமாக சகல ஜீவன்களும் உண்டாயிருக்கிறது. அவர் தான் சிருஷ்டி கர்த்தர் என்பதை காமிச்சு எல்லா ஜனங்களையும் நான் என்றென்றும் அரசாளுகிறவராக இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறது தான் இந்த எலோஹிம் என்கின்ற நாமம். இந்த 2 நாமத்திற்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இப்போ இந்த ஏலோஹிம் யாவே என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டவர் இந்த முச்சடியில் என்ன வண்ணமாக அவருக்கு வெளிப்பட்டு எப்படி ஒரு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்துகிறார்? இப்படி வந்து இங்கே நீங்கள் பார்க்கும்போது மோசேவுக்கு வந்து ஒரு முதல் அற்புதமான ஒரு காட்சி. இதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த மகிமையை பார்த்ததே இல்லை. சாதாரண ஒரு செடியை தான் பார்த்துருக்கிறாரு. எரிகிற அந்த அக்கினியை அவர் பார்த்தபோது அவருக்கு முதல் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, தேவன் பட்சிக்கும் அக்கினியாக இருக்கிறார். ஆனால் இந்த அக்கினி யாரை பட்சிக்காது அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பட்சிக்காது. அப்போ அந்த ஒரு செடியை நான் தெரிந்து கொண்டேன், இது பட்சிக்காமல் இருக்கிறதை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அதே போல நீயும் உன் சந்ததியும் ஆபிரகாமின் சந்ததியும் பட்சிக்கிற தேவனாகி எனக்கு முன்பாக நீங்கள் பத்திரமாய் காக்கப்படுவீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு உந்துதல் வருது. என்ன அப்படின்னா, இந்த மகிமைக்குள்ளாக நான் என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். அப்படின்னா என்னை ஆண்டவர் சுட்டெரிக்க மாட்டார்,
நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் முதல் பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நீ பரிசுத்தத்தை கற்றுக்கொள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாது. அப்படின்னா இந்த மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா முன்பே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்கின்ற ஆவிக்குரிய பாடத்தை தான் முதல்ல மோசேவுக்கு கற்றுக் கொடுக்குறார். மத்தேயு 22:31 அர்த்தம் இயேசுதான் இவர் சொல்றாரு, இயேசுதான் நானேன்னு சொல்றத எப்படி நம்ம விளங்கிக் கொள்ள முடியும்? மத்தேயு 22:31 அதில் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்தின அந்த நாமத்திற்கான விளக்கத்தை கொடுக்குறார். மோசே கிட்ட இங்கே சொல்லும்போது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் அங்கே சொல்கிறாரு. ஆனால் கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்டு மாம்சத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இந்த நாமம் 3 நாமங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்றால் அந்த வாக்கியத்தை நம்ம வாசிப்போமே. அதில் இங்கே சொல்கிறாரு பாருங்கள், இதோ மத்தேயு 22:31 மேலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ உயிர்த்தெழுதலின் செய்தியோட தான் யாரை சந்திக்கிறாரு? மோசேயை சந்திக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, மோசேக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் என்னென்ன? ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து நீ என்ன செய்ய அப்படின்னா, என்னுடைய ஜனங்களே நீ அங்கே எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, அங்கே பலத்த கரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு வர போகிறேன், நீ அதற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்புவதற்கு அங்கே சித்தம் கொண்ட பொழுது மோசே என்ன செய்கிறார், அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். அப்போது அதில் 3வது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே அங்கே இவர் அங்கே தோற்று போய் தான் வந்திருக்கிறார். இவர் தன்னுடைய சுய சித்தத்தின்படி அங்கே விடுதலை செய்ய வேண்டும் நினைத்து அங்கே ஒருவனை கொலை செய்து அங்கேருந்து ஓடி வந்துட்டார். மறுபடியும் அவருக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போது அதில் ஒரு 2 சாக்கு போக்களை சொல்கிறாரு. 3வது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாரு, அவளை நீ விசுவாசிக்கவில்லைன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யாத்ராம் 4:1 சொல்லுகிறார். அப்போது போக விருப்பம் இல்லாமல் இதை சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் அங்கே சில அடையாளங்களை அங்கே கொடுப்பதை நாம் அங்கே வேதத்தில் வாசிக்க முடியும். அங்கே 4ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிக்கும் பொழுது, அங்கே உன் கோலை தரையிலே போடு, அது ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அது சர்ப்பமாக மாறியது. இப்போ மறுபடியும் அதோடைய வாளை பிடித்த பொழுது அது கோலாக மாறுகிறது. 2வதாக ஆண்டவர் சொல்கிறார், உன் கையை மடியிலே போடுன்னு சொல்கிறாரு. அப்போது அது குஷ்டரோகம் பிடிக்கிறத நாம் பார்க்க முடியும். மறுபடியும் அதை மடியில் போடும் பொழுது ஒரு சாதாரண கை, நம்மளுடைய கையை போல் அங்கே சுகமானதை நம்ம பார்க்க முடியும். கடைசியாக இதற்கும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை அப்படின்னா நீ என்ன செய்ய, அங்கே அந்த தண்ணீரை அங்கே இரத்தமாய் மாற்றக்கூடிய அந்த ஒரு அற்புதத்தை நீ செய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அடையாளங்களை கொடுத்து அங்கே அவனை அனுப்புவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் மோசே மூலமாக தான் இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். ஆனால் மோசே செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணுறாரு. மோசேக்குரிய சாக்கு போக்குகள் என்ன? தேவன் கொடுத்த மறுமொழி என்ன? இந்த சாக்கு போக்கின் பின்னணி என்ன அப்படின்னா, அவருக்குள்ளே இருந்த அவிசுவாசம் என்பதை நாம் பார்க்குறோம். நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவிசுவாசத்தோடு போராடுகிறோம். ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்குறேன், வாங்க நான் உங்களுக்கு துணைன்னு இருக்கிறேன் என்று சொன்னாலும் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை கூட உதாரணமாக எடுத்துக்கிட்டா, நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நீ பாஸ்டர் ஆகணும், முதல் பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, ஏன்னா நம்மளால் செய்ய முடியாதுன்ற அப்படி ஒரு தாட் நமக்குள்ளே இருந்துச்சு. அது அவிசுவாசம். அதே போல் இங்கே ஏறக்குறைய ஒரு 4 சாக்கு போக்குகளை மோசே சொல்லுகிறார். முதல் சாக்கு போக்கு என்ன அப்படின்னா, நான் யார், நான் ஒரு சாதாரண ஆள், என்னை போய் நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களே, வேறு யாராவது பெரிய ஆளை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முதல் எக்ஸ்கியூஸ் அவர் கொடுக்குறார். 2வது எக்ஸ்கியூஸ் பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவரே நீங்கள் யார், எனக்கு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எல்லாம் எனக்கு தெரியுது, நான் எப்படி உங்களை என்னன்னே எனக்கு ஒன்றுமே தெரியலையே, புரியலையேன்னு சொல்லி கர்த்தரை குறித்தே அவர் கேட்குறார். ஆண்டவர் அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்குறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்களுடைய தேவனாக இருக்கிறேன், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் என்பதை உறுதி செய்கிறார். அதோடு இவர் மோசே நிறுத்திக்குவார், அந்த அர்ப்பணிப்பை அவர் வெளிப்படுத்துவார்னு பார்த்தா இல்லை. 3வதாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை எல்லாம் போய் நான் சொல்கிறேன், ஆனால் இந்த மக்கள் நம்புவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, என்ன நம்ப மாட்டாங்க என்கின்ற ஒரு 3வது சாக்கு போக்கை சொல்கிறார். மறுபடியும் ஆண்டவர் அவர்கிட்ட பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. 4வது ஒரு சாக்கு போக்கு சொல்லும் போது தான் ஆண்டவருக்கு கோவம் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் திக்கும் மந்தவாயுமா இருக்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், ஊமையனையும் மற்ற இவங்களையெல்லாம் உண்டாக்கினது யார், நான் தான் உண்டாக்கி இருக்கிறேன், நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னா நான் உன்னோட கூட என்ன இருப்பேன், இருந்து உன்னோட பேசுவேன், சரி வா, நீ இப்படி சொல்கிறதுனால
உனக்கு பதிலாக உன்னுடைய வாயை நான் யாரை கட்டளையிடுகிறேன்? ஆரோனை கட்டளையிடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மீண்டும் அவர் வந்து இன்னொரு குறையை சொல்கிறார். குறையை சொல்லும்பொழுது அப்போ தான் ஆண்டவர் இவருடைய மனசில் என்ன உள்ளே இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சிக்கிறாரு. அதை வாசிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்திற்கு திரும்ப போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். இப்போ இந்த சாக்கு போக்குக்கு எல்லாம் பின்னாடி இவருடைய மனசில் என்ன பயம் இருந்துச்சுன்னா, நாங்கள் ஏற்கனவே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு வந்துட்டேன், அந்த விஷயத்தை தெரிஞ்சவன் அங்கே இருக்கிறான், நான் திரும்பவும் போனேன்னா அந்த பழி என்ன பண்ணிடுவாங்க, தீத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ சாக்கு போக்கு சொன்னார். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மோசே கன்வின்ஸ் ஆகிட்டார், அப்பா நான் போய் போகலாம், செய்தியை சொல்லலான்ட்டு அதுக்கப்புறம் அவர் புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ உங்களுக்கு கேள்வி என்னன்னா, மோசேயை வழி அனுப்பின தேவன் பின்தொடர்ந்து அழிக்க வந்ததன் காரணம் என்ன? இது ஒரு வியக்கத்தக்க ஒரு அனுபவம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். என்னென்று சொன்னால், எகிப்துக்கு மோசேவை அனுப்புறது யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன். அங்கே வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா 4ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 24 வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஒரு பெரிய வேலைக்கு அனுப்புகிறாரு, ஆனால் இங்கே கொல்ல பார்க்கிறார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, மோசேக்கு 2 குமாரர்கள் பிறக்கிறாங்க, கெர்ஷோம், எலியேசர். அதில் மூத்தவருக்கு அவர் விருத்த சேதனம் செய்திருக்கிறாரு. 2வது குழந்தை எலியேசருக்கு அவர் விருத்த சேதனம் செய்யவில்லை. சரிங்களா? எலன் ஒயிட்டுடைய எழுத்துக்களை நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்போ ஆதியாகமம் 17:10 நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு உடன்படிக்கை கட்டளை என்ன அப்படின்னா, உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போது ஆண்டவர் வந்து இதை மோசே செய்யாதனால கோபம் கொள்கிறார். உடன்படிக்கையின் ஜனங்களை வழிநடத்தப் போகும் தலைவராகிய மோசே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக தேவனுக்கு ஒரு பரிபூர்ணமான கீழ்ப்படுதலை அவர் காண்பிக்க வேண்டும் என்பதிலே உடன்படிக்கையின் அடையாளமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த விருத்த சேதனத்தை இவர் செய்திருக்க வேண்டும் என்பதில் மிகவும் தீர்க்கமாக இருந்தார். அப்போது அங்கே உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவருடைய துணைவியார் அங்கே செயல்படுவதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. பாஸ்டர், பாடத்தை நிறைவு செய்கிறோம். சிப்போரால் செய்தது என்ன? நமக்குரிய பாடம் என்ன? சிப்போரால் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கடவுள் வந்து அழைச்சிருக்காரு, அவருடைய அழைப்புக்கு நம்ம பாத்திரராக இருக்கணும்னா அவர் கொடுத்துருக்க கட்டளையை நிறைவேற்றணும். ஆனால் அதை கொஞ்சம் அவங்க கோபமாக தான் செயல்படுறாங்க. அங்கே கீழே உள்ள வசனத்தை வாசிக்கும்போது யாத்திரையாகமும் 4ஆம் அதிகாரம் அதில் குறிப்பாக இங்கே வந்து 25வது வசனத்தில், அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து, இளைய மகனுக்கு தான் அதை செய்கிறாங்க. பாஸ்டர் ஏற்கனவே சொன்னது போல் மூத்த மகன் அந்த விருத்த சேதனத்தை பெற்றிருந்தார். இதில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததை ஆண்டவர் விரும்பவில்லை. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அதை அவன் காலுக்கு முன்பாக எரிந்து, நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். இப்போ இவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு வாக்குவாதம் இருந்திருக்கு. ஆண்டவர் சொல்கிறத மோசே செய்யணும்னு பிரயாசப்பட்டிருக்காரு. யார் தடையாக இருந்திருக்கிறாங்க? மனைவி தடையாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கொல்ல நினைக்கிறாருன்னு சொன்னதும் இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அர்ப்பணித்து குடும்பமாக போகிற ஒரு அனுபவம். அப்படின்னா ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் மாத்திரமல்ல, முழு குடும்பமும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக நமக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அக்னியில் ஆரம்பித்து இரத்தத்திலே முத்தரிக்கப்பட்ட இந்த உறவை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.